ஹலோ, வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிகவும் டேஸ்டான, சத்துமிக்க, ஆரோக்கியமான, மருத்துவ குணம் நிறைந்த பூண்டு போட்டு மிளகு போட்டு ஒரு சுவையான ஒரு குழம்பு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். இதுக்கு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பூண்டு பல்லு உரிச்சு வச்சிருக்கேன். அதோட ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா வெந்தயம் கொஞ்சமா போட்டுக்கணும். ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கிறோம். அதோட கொஞ்சம் தக்காளி, ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல எண்ணெய் வச்சுட்டு ஊத்துறோம். சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊத்துறோம். எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு 4-5 வெந்தயத்தை போடுறோம். அதில் வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சோன்னு ஒரு 4-5 மிளகு போடுறோம். அதில் பொரியட்டும். இப்போ அதில் நம்ம உரிச்சு வச்சிருக்கிற இந்த சின்ன பூண்டை போடுறோம். பூண்டை போட்டு அதோட அந்த சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கையும் போட்டுறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வணக்கிடுறோம். பூண்டு வெங்காயமும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் தேவைப்படுற தக்காளியை போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிடுறேன். இப்போ தக்காளியை போட்டு நல்லா வணக்கிட்டு இருக்கோம். தக்காளியும் வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இப்போ குழம்புக்கு அளவான உப்பு போட்டு, கல் உப்பு போடுறோம். போட்டு எல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வணக்குறோம். தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. இப்போது நம்ம இந்த குழம்புக்கு அளவாக எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட போகிறோம். இது ஒரே மிளகாத்தூள் தான் நம்ம எல்லா குழம்புக்கும் ஒன்றா போடுறோம். இது நம்ம என்ன செய்யறோம்னா, கரெக்டாக ஒரு அளவாக பார்த்து போடணும். ஏன்னா கொஞ்சம் காரம் கூட இருக்கும். அதனால நான் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். அதோட இன்னும் கொஞ்சம் சேர்த்தா போதும். மிளகாத்தூள் போட்டாச்சு. அடுத்து நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறோம். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த தக்காளி இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டு, கொஞ்சம் புளி எடுத்து ஒரு சின்ன சைஸ், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு தேவையில்லை, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு இருந்தால் போதும் புளி. அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து இது கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா எல்லாம் புளி இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வைக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் வெந்து குழம்பு நல்லா கலராக, நல்லா சிவப்பு கலராக நல்லா இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக 2 வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 2 சில்லு எடுத்து தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோட ஒரு 2-3 மல்லித்தலை போடுறோம். போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது தேங்காய் ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரொம்ப கொதிச்சா கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு உடம்புல அதிகமாகிடும். அதனால் லேசாக ஒரு கொதி வந்தோடனே அப்படியே இந்த குழம்பு இறக்கி வச்சிடலாம். இப்போது மிகவும் சத்தான, சுவையான, ஆரோக்கியமான பூண்டு மிளகு குழம்பு தயார் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் பார்த்து இந்த மாதிரி செய்யுங்க. உங்களோட இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எல்லாத்துக்கும் ஒரே மிளகாத்தூள் தான். இந்த தூள் பிடிச்சவங்க எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி அனுப்புகிறோம். நன்றி.